चरणों में जगह मांगी थी, हमें दिल में बसा लिया। चरणों में जगह मांगी थी, हमें दिल में बसा लिया। थे एक नजर के प्यासे, नजरों में समा लिया। आपका शुक्रिया, आपका शुक्रिया, आपका शुक्रिया, आपका शुक्रिया। वरदान भरा शुक्रिया, आपका शुक्रिया, आपका शुक्रिया। खुशियाँ चरणों में जगह मांगी थी, हमें दिल में बसा लिया। चरणों में जगह मांगी थी, हमें दिल में बसा लिया। थे एक नजर के प्यासे, नजरों में समा लिया। आपका शुक्रिया, आपका। जो प्यार मिला मुझे तुमसे, जो प्यार मिला मुझे तुमसे, वर्णन करूं मैं कैसे मुख से। जो प्यार मिला मुझे तुमसे, वर्णन करूं मैं कैसे मुख से। ये दिल जानता है बाबा, दिखता है जो नैनों के नूर से। जो प्यार मिला मुझे तुमसे,
मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 20-5-25 बाबा சொல்றாங்க, मीठे बच्चे, பாபா आया है तुम बच्चों को अविनाशी कमाई कराने। இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருப்பது குழந்தைகளாகிய நமக்கு அழியாத வருமானத்தை செய்விப்பதற்காக। अभी तुम ज्ञान रत्नों की जितनी कमाई करने चाहो कर सकते हो। இப்போ நீங்க ஞான ரத்தினங்களினுடைய வருமானத்தை, சேமிப்பை எவ்வளவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவ்வளவு நீங்கள் செய்ய முடிகிறது. ஏன்னா பகவானுடைய ஹெல்ப்பு, அவருடைய துணை, அவருடைய ஒரு ஐடியா, யுக்தி, அவருடைய பிளான், இதெல்லாம் நமக்கு எப்படி நம்ம சேமிப்பை விருத்தி பண்ணுறதுன்னு பாபா பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. क्वेश्चन, असुरी संस्कारों को बदलकर दैवी संस्कार बनाने लिए कौन सी विशेष पुरुषार्थ चाहिए? அசுர சம்ஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குவதற்காக எந்த ஒரு ஸ்பெஷலான முயற்சி என்பது நமக்கு தேவை? संस्कारों को बदलने लिए जितना हो सके देही अभिमानी रहने का अभ्यास करो। சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்காக எவ்வளோ முடியுமோ தேகி அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யுங்க. தேக அபிमान में आने से ही असुरी संस्कार बनते हैं. பாபா சொல்றாங்க, தேக அபிமானத்தில் வருவதினால் அசுர சம்ஸ்காரம் உருவாகுது. बाप असुरी संस्कारों को देवी संस्कार बनाने ले आए हैं.
பகவான் வந்தது எதுக்காக? நம்மளை மாற்றணும், தேவதையாக வடிவமைக்கணும், தேவ சம்ஸ்காரத்தை கொண்டு வரணும் குழந்தைகள். அதற்காகத்தான் பாபா வந்திருக்கார். புருஷார்த் கரோ பெலே மே தேஹி ஆத்மா ஹூம் பீச்சே ஷரீர் ஹே. பாபா யுக்தி சொல்லி கொடுக்குறார். முதல்ல நீங்கள் இந்த பயிற்சி எடுங்க, நான் ஆத்மா. அதுக்கு பிறகுதான் இந்த சரீரம். முதல்ல நான் ஆத்மா. ஆத்மா தான் பரந்தாமத்திலிருந்து வந்தேன். நான் ஆத்மா, அழிவற்ற ஒரு மகான் பவித்திர ஒரு ஒளி, தெய்வீக ஒளி, பரிசுத்த ஒரு ஒளி அப்படிங்கிறத நம்ம அபியாஸ் பண்ணணும். கீத் துனே ராத் கவாயி சோகே தின் கவாயி காத்தே. பாபா சொல்றாங்க, இரவெல்லாம் தூங்கியும் பகலெல்லாம் சாப்பிட்டும் நேரத்தெல்லாம் நம்ம வீணடிச்சிட்டோம். ஏன்னா எந்த ஒரு முயற்சி எடுக்கலை. நம்மளை மாற்றிக்கிறதுக்கு, நம்மளை திருத்திக்கிறதுக்கு, நம்ம நல்லாகிறதுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம எந்த முயற்சி எடுக்கலை. அதனால தான் பாபா சொல்கிறாங்க எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோன்னு. ஓம் சாந்தி. கீத்து பச்சோனே போத் பார் சுனே. இந்த பாட்டை ரொம்ப முறை கேட்டிருக்கீங்க. रूहानी बच्चों प्रति रूहानी बाप सावधानी देते रहते कि ये समय कोने का नहीं. பாபா நேரத்தின்படி எச்சரிக்கை கொடுக்கிறார். குழந்தைங்களே, இந்த நேரத்தை எழுந்து விடாதீர்கள். இந்த நேரம் இழப்பதற்காக அல்ல. போத் பாரி கமாய் கர்னேக்கா, அதிக வருமானத்தை நீங்க சம்பாதிக்கணும். கமாய் கரானேலியே ஹி பாபா ஆயா ஹுவா. உங்களுக்கு வருமானத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பாபா வந்திருக்கார். கமாய் பி அத்தாகே ஜிஸ்கோ ஜித்தனி கமாய் கர்னி ஹோ உத்தனி கர் சக்தே ஹோ. பாபா சொல்கிறாரு, நிறைய வருமானம் இருக்குது, அளவற்ற வருமானம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலாங்கிறார் பாபா. வருமானம் செய்யலாம். அவினாஷி ஞான் ரத்னம் சி ஜோலி பர்னேக்கி கமாயி. இந்த வருமானம் அழியாதது. ஏன்னா நம்ம புத்தியில் ஞான ரத்தினங்களை நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு வருமானமாகும். ஏகே பவிஷ்ய கேலியே. இது இப்பைக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்திற்காகவும் இந்த வருமானம். वह भक्ति ज्ञान मनुष्य नहीं जानते. भक्ति तब शुरू होती है जब रावण राज्य शुरू होता, फिर ज्ञान तब शुरू होता जब बाप आकर राम राज्य स्थापन करते. அது பக்தி மார்க்கம், நம்முடையது ஞான மார்க்கம். அதாவது பாபா சொல்றார், எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை நான் கொடுக்குறேங்கிறார். எப்பொழுது பக்தி என்பது ஆரம்பமானது, ஞானம் என்பது எப்பொழுது ஆரம்பமானது, அதாவது ராம ராஜ்யத்தை பாபா எப்பொழுது உருவாக்குகின்றார், அதாவது சொர்க்கத்தை. ஞான் வைகி நை துனியா கேலியே, பக்தி புராணி துனியா கேலியே. புது உலகம் செல்வதற்காகத்தான் இந்த ஞானம் கேட்குறோம் நம்ம. பாபா கேத்தே ஹே பேலே தோ அப்னே கோ ஆத்மா சமஜ்னா ஹே. பாபா கூறுகின்றார், முதல்ல தன்னைத்தானே ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தும் பச்சோं की बुद्धि में है हम पहले आत्मा पीछे शरीर, परंतु ड्रामा प्लान अनुसार मनुष्य सब रंग हो गए, इसलिए उल्टा समझ लिया है कि पहले हम देख फिर देही. பாபா குழந்தைகளுடைய புத்தியில் முதல் ஞானம், தெளிவான ஞானம் என்ன கொடுக்கிறார்? முதல்ல ஆத்மா, அப்புறம்தான் சரீரம். ஆனால் ட்ராமா படி தவறான வழியில் நம்ம போனதுனால நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல தேகம் அடுத்ததான் ஆத்மான்ட்டு. பாபா கேத்தே ஏதோ வினாஷி. பாபா சொல்ற, இந்த தேகம் அழியக்கூடியது. இஸ்கோ தும் லேத்தே ஹோ சோடத்தே ஹோ சன்ஸ்கார் ஆத்மா மே ரஹத்தே ஹேன். இந்த சரீரத்தை எடுக்கிறீங்க, அப்புறம் விடுறீங்க, அப்புறம் எடுக்கிறீங்க, அப்போ விடுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த சரீரத்தின் மூலமாக செய்யப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடு இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுமே ஆத்மாவில் பதிவாகுது. தேக அபிமானமே ஆனே சே சன்ஸ்கார் அசுரி பன் ஜாத்தே ஹேன். பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தில் வருவதால் சன்ஸ்காரம் என்பது அசுர சன்ஸ்காரமாக மாறுது. फिर आसुरी संस्कारों को देवी बनाने लिए बाप को आना पड़ता है. திரும்பி பகவான் வந்து நம்மளை நல்லாக்கிறதுக்காக வர வேண்டியதாக இருக்குது. சாரி ரச்சனா உசியக்கு ரச்சியத்தா பாபா கி ஹே. இந்த எல்லா படைப்பும் படைப்பாளர் ஒருவருடையதாகும். உன்கோ சப் ஃபாதர் கேத்தே ஹே.
அவரை தான், படைப்பாளரை தான் ஃபாதர், அப்பான்னு நம்ம சொல்கிறோம். जिसे लौकिक बाप को फादर ही कहा जाता. बाबा मम्मा ये दोनों अक्षर बहुत मीठे हैं. பாபா சொல்கிறாங்க லௌகீக தந்தையை ஃபாதர்னு சொல்கிறோம். அதே போல் நமக்கு பாபா மம்மா இருவரும் யாராக இருக்காங்க? தாய் தந்தையராக இருக்காங்க. இந்த சப்தம் பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ரச்தா தோ பாபா கோஹி கஹேங்கன்னா, படைப்பாளர்னு பாபாவை தானே சொல்ல முடியும். பहले माँ को अडाप्ट करते ही फिर रचना रचते. அப்பா என்ன பண்ணுறாரு? அம்மாவை அடாப்ட் எடுத்து அவங்க மூலமாக படைத்தல் காரியத்தை செய்கிறார். बेहद का बाबा भी कहते हैं मैं आकर इनमें प्रवेश करता हूँ, इनका नाम बाला है. சிவ பாபா சொல்கிறார் நான் இவருள் பிரவேசித்துள்ளேன், இவருடைய பெயர் ரொம்ப பிரசித்தியானது. கேத்தே பிகே பாகீரத், இவருடைய புகழ் எப்படி பிரசித்தமானது? பாகியசாலி ரதம், பாகீரதம் என்று சொல்லப்படுது. மனுஷக்காகி சித்திர திக்காத்தே ஹே, மனிதர்கள் சித்திரத்தை காண்பிக்கிறாங்க, பாகீரத்னு மனுஷனை காட்டுறாங்க. கொய் பேலாதி நகி ஹே, பகவான் வரக்கூடிய ரதம் பாபா சொல்கிறார் நந்தீகன் கிடையாது, எருது கிடையாது, பாகீரத் மனுஷியும் கா தண்ணே. பாகீரதன் கங்கையை கொண்டு வந்ததாக கதையில் இருக்குது சாஸ்திரத்தில். அந்த பாகீரதன் என்பவர் ஒரு மனிதன் அல்லவா? அவருக்கு உடல் இருக்கு. பாபாகி ஆக்கர் பச்சோக்கும் அப்பனா பரிசு தேத்தே, பகவான் தன்னுடைய அறிமுகத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறார். தும் ஹமேஷா கஹோ ஹம் பாப் தாதா கே பாஸ் ஜாத்தே ஹே, பாபா சொல்கிறாரு நீங்கள் எப்போதுமே சொல்லுங்கள் நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கின்றோம். மீன்ஸ் இருவருமே இருக்காங்க. சிர்ஃப் பாபா கஹேங்கே தோ நிராகார் ஹோ ஜாத்தா, பாபான்னு சொன்னீங்கன்னா அவர் நிராகாரமான அப்பா ஆயிடுறார். நிராகார் பாபா கே பாஸ் தோ தப் ஜா சக்தே ஜப் ஷரீர் சோடே, ऐसे तो कोई भी जा नहीं सकते. ஷரீரத்தை விட்டாதான் நிராகார அப்பா பரந்தாம வீட்டுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இல்லை. என் நாலேஜ் பாபா ஹி தேத்தே ஹே, இந்த நாலேஜ்லாம் பாபா தான் நமக்கு கொடுக்குறாரு. என் நாலேஜ் பிகி பாப் கே பாஸ், ஏன்னா இது அவர்கிட்ட இருக்கிறது தான் அவர் கொடுக்க முடியும். அவினாஷி ஞான ரத்னோங்க கசானா, அழிவற்ற ஞான ரத்னங்களினுடைய ஒரு பொக்கிஷம் இது. பாப் ஹே ஞான ரத்னோங்க சாகர், பாபா யாருன்னா ஞான ரத்னங்களினுடைய கடல். பானிக்கு பாத் நஹி, தண்ணியோட விஷயம் இல்லை. ஞான ரத்னோங்க பண்டாரா, ஞான ரத்னங்களினுடைய களஞ்சியம். அவருள் தான் ஞானம் இருக்குது. பாபா சொல்றாரு ஞானம் என்பது தண்ணி கிடையாது. जिसे मनुष्य को बैटरी बैरिस्टर डॉक्टरी आदि की नॉलेज होती है, ये भी नॉलेज. இப்படி பாருங்க, பாபா சொல்கிறாங்க பேரிஸ்டருடைய நாலேஜ் இருக்குது, டாக்டரோட நாலேஜ் இருக்குது, இன்ஜினியருடைய நாலேஜ் இருக்குது. அந்த மாதிரி பாபா கிட்ட இந்த நாலேஜ் இருக்குது. इस नॉलेज के लिए ऋषि मुनि आदि सब कहते थे रचता रचना के आदि मध्य अंत की नॉलेज हम नहीं जानते. பாபா சொல்லக்கூடிய இந்த நாலேஜ் எந்த ரிஷி முனிவர்களுக்கும் தெரியாது. அவர்கள் படைப்பவரை பற்றியும் படைப்பை பற்றியும் எங்களுக்கு தெரியாதுன்னு கூறிவிடுகின்றனர். தோ ஏக ரச்தா ஹி ஜானேனா, அப்போ படைக்கக்கூடியவருக்கு தானே படைப்பை பற்றி தெரியும். ஜாடுகா பீஜ் ரூப் பி வகி ஹே, இந்த உலக மரத்தினுடைய விதையாகவும் அவரே இருக்காரு. சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்துக்கா நாலேஜ் உண்மை ஹே, இந்த மரத்தை பற்றிய உலக மரத்தினுடைய ஆரம்பம் மத்தியமம் அந்திமத்தின் நாலேஜ் இருக்குது. ஜப் ஆவே தப் சுனாவே, எப்போ ஒரு வராரோ அப்போ தான் நமக்கு இந்த நாலேஜ் கொடுக்குறார். அபி தும்கோ நாலேஜ் மிலி ஹே, இப்போ பாபா வந்திருக்கார், அவருடைய ஞானம் நமக்கு கிடைச்சிட்ருக்குது. தும் இஸ் நாலேஜ் சே தேவதா பன்தே ஹோ, இந்த நாலேஜ் மூலமாக நீங்கள் தேவதா ஆகுறீங்க. நாலேஜ் பார்க்கர் ஃபிர் பிராலப்து பார்த்தே ஹோ, பாபா சொல்கிறாங்க இந்த நாலேஜை பெற்று நீங்கள் அதற்கான பலனையும் அடைகிறீங்க. வஹா ஃபிர் இஸ் நாலேஜ் கி தர்கார் நகி ரஹேகி, இப்போ நம்ம ஞானம் கேட்டால் போதும், அடுத்து அங்கே போய் நம்ம இந்த ஞானம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ऐसा नहीं कि देवताओं में ज्ञान नहीं है तो अज्ञान है, नहीं, वह तो उस नॉलेज से पद प्राप्त कर लेते हैं. பாபா சொல்கிறாங்க தேவதைகளுக்கெல்லாம் இந்த ஞானம் இல்லை, அவங்க இந்த ஞானம்லாம் இல்லாததுனால அவங்க அஜ்ஞானி அப்படி சொல்ல முடியாது. இந்த ஞானத்தினுடைய பலன் பிராப்தி அவர்கள் அடைந்துள்ளனர். பாபா को पुकारते ही हैं बाबा आओ,
पतित से पावन कैसे बने, उसके लिए रास्ता अथवा नॉलेज बताओ, क्योंकि जानते नहीं है ना. எதெல்லாம் நமக்கு பிடிப்படலை, குழப்பமாக இருக்குது, தெரியலையோ அதெல்லாம் நம்ம பகவானை நோக்கி கேட்குறோம். ஹே பதீத பாவனா, வாங்க எங்களுக்கு தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்லுங்க. சாந்தி தாமும் நாங்கள் போகணும், எப்படி போகிறது, இதுக்கெல்லாம் வழி சொல்லுங்க, நாலேஜ் கொடுங்க இதை பற்றிய அப்படின்னு நம்ம பகவானை அழைச்சோம். அபி தும் ஜான்தே ஹோ ஹம் ஆத்மா சாந்தி தாம் சே ஆயே ஹே. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கின்றோம். வஹா ஆத்மாயி சாந்தி மே ரஹதே ஹே. பாபா சொல்கிறாங்க, சாந்தி தாமத்தில் ஆத்மா சாந்தியாக இருக்குது. யஹா ஆயே ஹே பாட்டு பஜானே. நம்ம இங்கே வந்திருக்கிறது எதுக்காகனா பாட்டை ப்ளே பண்ணுறதுக்காக. ஏ பூராணி துனியா ஹே தோ ஜரூர் நை துனியா தீ. பாபா சொல்கிறாங்க, இது பழைய உலகம், கட்டாயமாக புதிய உலகம் இருந்திருக்கும் இல்லையா. வா கபுத்தி, அது எப்போ இருந்தது அந்த புது உலகம். கௌன் ராஜ்ய கர்த்தே, அந்த புது உலகத்தில் யார் ராஜ்யம் செஞ்சாங்க, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. தும்னே அபி பாப் துவாரா ஜானா. பாபா சொல்ற, நீங்களும் பாபா மூலமாகத்தான் தெரிந்து கொண்டீர்கள். பாப்பு ஹைகி ஞான்கா சாகர் சத்கதி தாத்தா உன்கோ ஹி புகார்த்தே ஹே. ஞான கடல் சத்கதியின் வள்ளல் யாரோ அவரை தான் அழைக்கின்றார்கள். பாபா நீங்க வாங்க, அமாரா துக்கு ஹரோ சுக்கு சாந்தி தோ, எங்களுடைய துக்கத்தை போக்கி சுகம் சாந்தி கொடுங்கள் என்று. ஆத்மா ஜான்தி ஹே பரந்து தமோ பிரதான் ஹோ கை ஹே. ஆத்மாவுக்கு தெரியுது, ஆனால் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. इसलिए फिर से बाप आकर परिचय दे रहे हैं. ஆகையினால பாபா மீண்டும் வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துட்ருக்கார். மனுஷன் ஆத்மாக்கோ ந பரமாத்மாக்கோ ஜான்தே ஹே. மனிதர்கள் ஆத்மாவை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாக்கோ ஞான் ஹி நகி ஜோ பரமாத்மா அபிமானி பனே. ஆத்மாவை பற்றிய ஞானமே இல்லைன்னா எப்படி அவங்க பரமாத்மா அபிமானி ஆகுவாங்க, பரமாத்மாவை எப்படி நினைப்பாங்க. ஆகே தும்பி நகி ஜான்தே தே. பாபா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஆத்மாவை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ தெரியாம தான் இருந்தீங்க. அபி ஞான் மிலா ஹே समझते हैं. बराबर सूरत मनुष्यों की थी और सीरत बंदर की थी. பாபா சொல்ற, உங்களுக்கு இப்போதான் அந்த ஞானம் கிடைச்சிருக்குது. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய தோற்றம் மனிதன் போல இருந்தது, ஆனால் எல்லா செயல்பாடுகள் எப்படி இருந்ததுதான் குரங்கு போல இருந்தது. இப்படி மனசு அலைப்பாயுது, புத்தி அலைப்பாயுது, உளைச்சலாக இருக்குது, மனம் தாவுது, ஒரு டிசிஷனை எடுக்க முடியல. இதை தான் பாபா குரங்குன்னு சொல்கிறார். அபி பாபானே நாலேஜ் தி ஹம் பி நாலேஜ்ஃபுல் பன் கயே. இப்போ பாபா வந்து நாலேஜ் கொடுத்ததுனால நம்ம நாலேஜ்ஃபுல் ஆகிட்டோம். எந்த நாலேஜ் கொடுத்துருக்கார்? படைப்பவர் யாரு, படைப்பு என்ன. ஹம்கோ பகவான் படாத்தே, கித்தனா நஷா रहना चाहिए. இந்த உலகத்தை பற்றிய கல்வி பாபா கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். பாபா ஹே ஞான் கா சாகர் உண்மை பேஹத் கா ஞான் ஹே. பாபா ஞான கடல், அவரிடம் எல்லையற்ற ஞானம் இருக்கின்றது. தும் கிஸ்கே பாஸ் பி जाओ, सृष्टि के आदिमति अंत का ज्ञान क्या, परंतु हम आत्मा क्या चीज है नहीं जानते. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் போங்க, ஆத்மா பரமாத்மா மட்டுமல்ல, இந்த உலகத்தை பற்றி கேட்டாலும் எதுவுமே ஒரு தெளிவான விளக்கம் என்பது சொல்வதில்லை. பாபா को याद भी करते दुख हरता सुख करता फिर भी ईश्वर सर्वव्यापी कह देते. கடவுளை நினைக்கவும் செய்கிறாங்க, கடவுளே துக்கத்தை போக்குங்க, எனக்கு சுகம் கொடுங்கன்னு வேண்டுறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறாங்க, கடவுளா எல்லா இடத்துலையும் இருக்கார், தூண் துரும்புலன்னு சொல்கிறாங்க. பாபா கேத்தே ட்ராமா அனுசார் உன்னும் காபி ஏ தோஷ் நகிகே. பாபா கூறுகின்றார், ட்ராமா படி இது அவர்களுடைய குற்றம் அல்ல. மாயா பில்குல் ஹி துச்ச புத்தி பனா தேத்தி ஹி, कीड़ों को फिर गंध में ही सुख बाजता है ना. மாயா புத்தியை கீழாக்கிட்டு, பாபா சொல்கிறார், புத்தியை கீழாக்கிட்டு. எப்படி புழு பூச்சிகள்லாம் எங்கே உற்பத்தி ஆகுது? குப்பையில் தானே.
பாபா आते ही गंद से निकालने. பகவான் நம்மளை குப்பையிலிருந்து வெளியேற்றுவதற்காக வந்திருக்காரு. மனுஷ दलदल में फंसे हुए ज्ञान का पता ही नहीं तो क्या करे. மனிதர்கள் சகதியில் மாட்டிகிட்டு இருக்கும்போது என் ஞானம்னா என்னன்னே தெரியாது இல்லையா? அப்போ பகவான் கூட என்ன செய்ய முடியும்? துபன் மே ஃபன்சே படே உன்கோ நிக்கால்னா ஹி முஷ்கில் ஹோ ஜாத்தா. சகதியில் அவ்வளோ சிக்கியிருக்காங்களாம், அவங்கள வெளியே எடுக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. நிக்கால்கர் ஆதா பவுனா தக் லே ஜாவோ ஃபிர் பி ஹாத் சுடாக்கர் கிர்படுத்தே ஹே. பாபா கஷ்டப்பட்டு சகதியிலிருந்து முக்காவாசி வெளியேற்றிறார். பாதிக்கு மேலே முக்காவாசி வந்தாலும் கையை விட்டுட்டு உதறி விட்டுட்டு மறுபடியும் கீழே சகதியில் போயிடுறாங்களாம். कई बच्चे औरों को ज्ञान देते देते स्वयं ही माया का तप्पड़ खा लेते. பாபா சொல்றார், அதிக குழந்தைங்க ஞானம் கொடுத்து கொடுத்து தான் போய் மாயாவோட அடி வாங்கி மாட்டிக்கிறாங்க. பாபா கே டைரக்ஷன் கே விருத்த காரிய கர் லேத்தே. பகவான் என்ன சொல்றாரோ அவருடைய வழிக்கு புறம்பாக நடக்கிறாங்க. दूसरों को निकालने की कोशिश करते खुद गिर पड़ते. அடுத்தவங்களை வெளியேற்றத்துக்கு முயற்சி செய்கிறாங்க, ஆனால் தான் போய் கீழே விழுந்துடுறாங்க. उनको निकालने में कितने मेहनत हो जाती है. கீழே விழுந்தவங்களை வெளியேற்றுறதுக்கு திரும்பி பாபா கிட்ட கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாபா. क्योंकि माया से हार जाते. ஏன்னா மாயாட்டேருந்து தோத்துடுறாங்க. உனக்கும் அப்பனா பாப்பியே அந்தர் காத்தாகே. அவங்க செஞ்ச பாவம் அவங்க மனசை அரிச்சிட்ருக்கு, உறுத்திட்டுருக்கு. மாயாக்கி லடாய்கேனா இது மாயாவோட யுத்தம் இல்லையா? யுத்த மைதானத்தில் இருக்கீங்க நீங்கள். பாபா சொல்கிறார், உடல் பலத்தினுடைய ஹிம்சையான யுத்தம் அந்த சேனைகள் போடுறாங்க. நீங்கள் யார் தெரியுமா? அஹிம்சக். நீங்கள் யாருங்கிறார் பாபா நம்மளை? அஹிம்சக். तुम राज्य लेते हो अहिंसा से. நம்ம ராஜ்யத்தை கூட அஹிம்சை மூலமாக நாம் அடைகின்றோம். ஹிம்சா दो प्रकार की होती है. ஹிம்சை கூட 2 விதத்தில் இருக்கு. ஒன்று காம விகாரத்தில் செல்வது, மற்றொன்று பிறரை அடிப்பது, சண்டையிடுவது. பாபா சொல்றாங்க, நீங்க டபுள் அஹிம்சாவாதியாக இருக்கீங்க. இந்த ஞான பலத்தின் மூலமாக பாபா சொல்றாரு, யுத்தம் என்பது உங்களுக்கு ஞான் பல்கி லடாய் கோய் நகி ஜான்தே. ஞான பலத்தால் யுத்தம் பண்ணுறது மற்றவர்களுக்கு தெரியாது. நம்ம உள்ளபடி அமைதியாக யோகாவில் உட்காந்துருக்கோம், ஆனால் நம்ம யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது. பாபா சொல்கிறாங்க, அஹிம்சா கிஸ்கோ கஹா ஜாத்தா கோய் நகி ஜான்தே. அஹிம்சை என்று எதை சொல்லப்படுதுன்னு தெரியாது. ஏன்னா பாபா சொல்கிறாரு, நிறைய பக்தி மார்க்கத்தினுடைய வழி மார்க்கத்தின்படி நம்ம நடந்தோம் இல்லையா? गीता में ही भूल कर दी है जो मनुष्यों को भगवान कह दिया. கீதையில கூட மனிதனை பகவான் என்று கூறிவிட்டனர். சாஸ்திர மனுஷியும் நேகி பனாயே. சாஸ்திரங்கள் அனைத்துமே மனிதர்களால் உருவானவை. மனுஷகி படித்தே, மனிதர்கள் படிக்கிறாங்க. தேவதாவுக்கோ சாஸ்திர பண்ணைக்கு தர்கார் நகி. தேவதைகள் சாஸ்திரம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வஹா கோய் சாஸ்திர நகி ஹோத்தே. அங்கே எந்த சாஸ்திரங்களும் தேவையில்லை. ஞான் பக்தி பீச்சே வைராகியம். ஞானம் வருது, அப்புறம் பக்தி வருது, அதுக்கு பிறகு வைராகியம். கிஸ்கா வைராகியம்? எதன் மீது வைராகியம் ஏற்படுது? பக்திக்கா புராணி துனியாக்கா வைராகியம். பக்தி மீதும் பழைய உலகத்தின் மீதும் வைராகியம் ஏற்படுது. புராணி ஷரீர்கா பி வைராகியம். பழைய சரீரத்தின் மீதும் நமக்கு வைராகியம் இருக்கு. बाबा कहते हैं, आंखों से जो कुछ देखते हो नहीं रहेगा. सारी चीज़ें दुनिया से वैराग्य हैं. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, இந்த கண்களால் பார்க்கக்கூடியது எதுவுமே இருக்காது. சீச்சி உலகத்தின் மீது வைராகியம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. பாக்கி நை துனியா கா தும் திவ்ய திருஷ்டி से साक्षात्कार करते हो. மற்றபடி பாபா சொல்கிறாங்க, புது உலகத்தில் நீங்கள் திவ்ய திருஷ்டியின் மூலமாக சாட்சாத்காரம் செய்கின்றீர்கள். இது காட்சி மூலமாக. தும் படுத்தே ஹீஹோ நை துனியாலேயே. நீங்கள் படிக்கிறது எதுக்காகனா புது உலகம் செல்ல. ஏ படாயி கோய் ஜனமக்கேலியே நகி. இந்த படிப்பு என்பது இந்த ஜென்மத்துக்காக மட்டுமல்ல. और जो भी पढ़ाई वो होती है उसी समय उसी जन्म के लिए. பாபா சொல்கிறாரு, மற்ற படிப்பெல்லாம் அந்த பிறவியில் அந்த ஜென்மமே படிப்பாங்க, அந்த பிறவியிலேயே அதை அனுபவிக்கிறாங்க. அபே சங்கம். பாபா சொல்கிறாங்க, இப்போ இது சங்கமம். इसलिए तुम जो भी पढ़ते हो उसकी प्रारब्ध तुमको नई दुनिया में मिलती है.
பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன படிக்கின்றீர்களோ அதற்கான பலன் என்பது உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்குது. பெஹத் கே பாப் சே கித்தனி படி பிராலப்து தும்கோ மில்தி ஹே. எல்லையற்ற பாபாட்டேந்து எவ்வளோ உயர்ந்த பலன் என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பெஹத் கே பாப் சே பெஹத் சுக்கி பிராப்தி ஹோத்தி ஹே. எல்லையற்ற பாபாட்டேந்து எல்லையற்ற சுகத்தின் பிராப்தி உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. பச்சோங்கோ பூரா புருஷாத்கர் ஸ்ரீமத் பர் சல்னா சாஹியே. நீங்கள் முழு முயற்சி செய்து அவர் சொல்லும் வழிப்படி நடக்க வேண்டும். பாபா யாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். உன்சே தும் சிரேஷ்ட பன்தே ஹோ. அவர் மூலமாகத்தான் நீங்கள் என்ன ஆகுறீங்க? சிரேஷ்ட நிலையை அடையிறீங்க. எப்பொழுதுமே அவர் சிரேஷ்டமானவர். தும்கு சிரேஷ்ட பனாத்தேகே. அதனால தான் உங்களை சிரேஷ்டமாக்குறார். சௌராஸ் ஜனம் லேத்தே லேத்தே தும் பிரஷ்ட பன் ஜாத்தே ஹோ. 84 பிறவி சக்கரத்தில் வந்து நீங்கள் தாழ்ந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க. பாபா கேத்தே ஹே மே தோ ஜென்ம மரண் மே நஹி ஆத்தா ஹூ. பாபா கூறுகின்றார், நான் ஜென்ம மரண சக்கரத்தில் வருவதில்லை. मैं भी भाग्यशाली रथ में ही प्रवेश करता हूँ. நான் பாக்யசாலி ரதத்தில் பிரவேசிக்கின்றேன். जिसको तुम बच्चों ने पहचाना है. பாபா சொல்றாங்க, அந்த பாக்யசாலி ரதத்தின் மூலமாகத்தான் நான் என்னை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். துமாரா அபி சோட்டா ஜாடு ஹே. பாபா சொல்றாங்க, தும் பச்சோனே பேச்சானா ஹே. நீங்கள் பாபாவை சரீரத்தில் பாக்யசாலி ரதத்தில் வர்றதுனால தான் தெரிஞ்சுக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, இப்போ உங்களுடைய மரமானது சின்ன மரம். ஜாடுக்கோ துஃபான் பி லக்தே ஹைனா. பாபா சொல்கிறாங்க, மரத்துக்கு புயல் கூட வீசுது இல்லையா? பத்தே லடுத்தே ரஹத்தே ஹே. பாருங்க, இலைகள் ஒன்றுக்கு ஒன்று ஆடிட்டு இருக்குது, சண்டையிட்டு இருக்குது. டேர் ஃபுல் நிகழ்த்தே ஃபிர் துஃபான் லக்னே சே கிர்படுத்தே. நிறைய புஷ்பங்கள் வெளியாகுது மரத்துலேருந்து. ஒரு புயல் காத்தடிச்சா எல்லா பூக்களும் விழுந்துடுது. கொய் அச்சி ரீதி ஃபல் லகு ஜாத்தே ஃபிர் மாய்க்கே துஃபான் சே கிர்படுத்தே. மரத்தில் சில நல்ல பழங்களும் பழுத்திருக்கு. திடீர்னு பார்த்தா புயல் வீசும்போது அதுவும் கீழே விழுந்துடுது. மாய்க்கே துஃபான் பௌத் தேஜ் ஹே. மாயாவோட புயல் ரொம்ப வேகமாக அடிக்குது. உஸ் தரஃப் ஹே பாகுபல், இஸ் தரஃப் யோகுபல் அதுவா யாதுகா பல். ஒரு பக்கம் பார்த்தா உடல் பலம், இன்னொரு பக்கம் பார்த்தா யோக பலம், அதாவது நினைவினுடைய பலம். தும் யாது அக்ஷர் பக்கா கர்லோ. நீங்கள் நினைவு என்ற வார்த்தையை நல்லா உறுதிப்படுத்துங்க. ஓ லோகு யோகு யோக அக்ஷர் கேத்தே ரேத்தே. அவங்களாம் யோகா யோகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. துமாரிகை யாது. பாபா சொல்கிறார், உங்களுடையது நினைவு. ஏன்னா யோகானா எல்லாம் பயமாக இருக்குது. யோகானா ஆசனாஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க, பயிற்சி, உடல் பயிற்சின்னு. சல்தே ஃபித்தே பாபாக்கோ யாது கர்த்தே ஹோ. நீங்கள் நடந்தாலும் எங்கே போனாலும் பாபாவை நினைக்கிறீங்க. இஸ்கோ யோக நகி கஹேங்கே. பாபா சொல்கிறார், இதை யோகா என்று சொல்ல முடியாது. யோகா அக்ஷர் சன்னியாசியோங்கா நாமிகிராமி. யோகாங்கிற வேர்டு துறவிகளுடையது. அனைக் பிரகார்க்கு யோக சிக்காத்தே. அநேக விதமான யோகத்தை சொல்லித்தராங்க. பாபா கித்தனா சகஜ் பத்தாத்தே. பாபா எவ்வளோ எளிமையாக சொல்லித்தரார். உட்தே பைத்தே சல்தே ஃபித்தே பாபாக்கோ யாது கரோ. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் எங்கே நடந்தாலும் போனாலும் பாபாவை நினைங்கன்னு சொல்லித்தர. ஆதா கல்பா ஆஷிக்கோ. நம்ம அரை கல்பா அவருக்கு நாயகியாக இருந்தோம். முஜே யாது கர்த்தே ஆயேகோ. பாபா ஞாபகப்படுத்துகிறார், என்னை நீங்கள் இவ்வளோ நாளாக நினச்சிங்க இல்லையா, அபுமே ஆயாகும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ஆத்மாவுக்கு கோய் பி நை ஜான்தே இஸ்லியே பாப்பாக்க ரியலைஸ் கராத்தே. ஆத்மா யாருமே புரிஞ்சுக்காதனால நான் ரியலைசேஷன் கொடுக்குறேன். ஏபி சமஜ்னேக்கு படி மகின் பார்த்தேன். இது புரிஞ்சிக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள். ஆத்மாத்தி சூக்ஷம் அவினாஷி. ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது, அழியாதது. ந ஆத்மா வினாஷ் ஹோனே வாலி, நான் உனக்கா பார்ட் வினாஷ் ஹோ சக்தா. ஆத்மாவும் அழியாது, அதில் அடங்கி இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அழியாது. ஏ பாத்தி மோட்டி புத்தி வாலே முஷ்கில் சமஜ் சக்தே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மோட்டி புத்தி உடையவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. சாஸ்திரம் மேபி ஏ பாத்தே நஹி ஹே. சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. தும் பச்சோங்கோ பாபாக்கோ யாது கர்னிக்கு போத் மேனத் கர்னி படுத்தி ஹே. பாபாவை நினைவு செய்வதில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் என்பது இருக்க தான் செய்யுது. ஞான் தோ போத்து சகஜ். ஞானம் கேட்கறது ரொம்ப ஈஸி. பாக்கி வினாஷ் காலே பிரீத் புத்தி விப்ரீத் புத்தி யாது கேலியே கஹா ஜாத்தா ஹே. பாபா சொல்கிறாங்க, வினாச காலம் வர வர பிரீத்து புத்தியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விபரீத புத்தியாக
அதுக்கப்புறம் விபரீத புத்தி, அதாவது புறம்பான புத்தியாக சொல்லப்படுது, நினைவு செய்யப்படுது. யாது அச்சிஹி தோ பிரீத் புத்தி கஹா ஜாத்தா, அவங்க நினைவு நல்ல நினைவா இருந்தா அன்பான புத்தின்னு சொல்லப்படுது. பிரீத் பி ஏக்கி ஹே, அன்பு கூட ஒரே ஒருவர் மீது தான் அன்பு இருக்கணும். அப்னே சே பூச்னா ஹம் பாபாக்கோ கித்னா யாது கர்த்தே, உங்களை நீங்கள் கேளுங்க நான் பாபாவை எவ்வளோ நினச்சேன். ये भी समझते बाबा से प्रीत रखते रखते जब कर्मातीत अवस्था होगी तब तो शरीर छूटेगा, लड़ाई लगेगी. பாபாவை நம்ம நினச்சி ஷரீரத்தை விடும் பொழுது பாபா மீது அன்பு வைத்து வைத்து நம்ம பாபாவிடம் சென்றடைந்து விடுவோம். அதற்கு பேர் தான் கர்மாத்தீத் நிலை என்று சொல்லப்படுது. அப்போ இந்த சரீரத்தில் நம்ம விடுபடுவோம், யுத்தம் நடக்கும். அப்போ தான் சரீரம் இழுக்கும் இல்லையா, எல்லாத்தையும் இழுக்கும் இல்லையா, எந்தெந்த பொருள்லாம் அது பயன்படுத்தினது யூஸ் பண்ணினது எல்லாத்தையும் இழுக்கும். जितना बाप से प्रीत होगी सदो प्रदान बन जाएंगे, எவ்வளோக்கு பாபா மேலே அன்பு இருக்கோ அவ்வளோ நம்ம தூய்மை பெறுவோம். இம்தஹான் தோ ஏக் ஹி சமய ஹோகானா, பரீட்சை ஒரு முறை தானே வைப்பாங்க. ஜோ பூரா சமய ஆத்தா ஹே பிரீத் புத்தி ஹோ ஜாத்தி ஹே, எப்போ உங்களுக்கு முழுமையாகவே அன்பான புத்தி இருக்குது, பாபா சொல்கிறாரு முழு நேரமும் எப்போ உங்களுக்கு பாபாவை நினைக்கிறீங்க அப்போ அன்பான புத்தி. பாபா சொல்கிறார் மற்ற எல்லாருமே உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, சண்டையிட்டு இருக்காங்க. மௌத்து சாமனே, மரணம் எதிரில் இருக்குது. कोई प्रेरक है उनसे बॉम्ब्स बनवाते हैं परंतु क्या कर क्या सकते. அவசர சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களாம், யாரோ எங்களுக்கு தூண்டுதல் கொடுக்குறாங்க பாம்ஸ்லாம் செய்யறதுக்கு, நாங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டோம், வச்சு என்ன பண்ண. ड्रामा की नूंद है ना, ड्रामाला அதுவும் இருக்கு இல்லையா பதிவு. अपने ही साइंस बल से अपने कुल का मौत लाते, தன்னோட சயின்ஸ் பவர் மூலமாக தன் குலத்துக்கே அழிவை ஏற்படுத்திக்கிறாங்க. பச்சை கேத்தே பாவன் துனியாமே லே ஜாவ், குழந்தைங்க சொல்கிறாங்களாம் தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு. ஷரீர்கோ தோடைக்கு லே ஜாயங்க, சரீரத்தை அழைச்சிட்டு போக முடியுமா என்ன. பாப் காலம் கா கால் என்ன, பாபா யாரு, காலனுக்கெல்லாம் மேலான காலன். ஏ பாத்தையும் கொய்னை ஜான்தே, இந்த விஷயங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியாது. காயா ஹுவா மருவா மவுத் மல்கா ஷிகார். பாபா சொல்கிறார் எப்படி வந்து ஒரு வேடனுக்கு சந்தோஷம், ஒரு பறவையை அடிக்கிறார், வேட்டையிடுறார். ஆனால் பறவைக்கு திண்டாட்டம், வேடனுக்கு கொண்டாட்டம். கைதேகே வினாஷ் பந்த் ஹோ ஜாவே சாந்தி ஹோ ஜாவே. எல்லாரும் சொல்கிறாங்களாம் உலகத்தில் சாந்தியாக இருக்கணும், வினாஷம்லாம் நின்று போயிடணும், முடிஞ்சிடணும். அரே வினாஷ் பிகர் சுக்கு சாந்தி கேசி ஸ்தாபன ஹோகி, வினாஷம் வராமல் எப்படி சுகம் சாந்தி ஏற்படும். இஸ்லே சக்கரப்பர் ஜரூர் சம்ஜாவோ. ஆகவே காலச்சக்கரத்தின்படி நீங்கள் காலச்சக்கரத்தை நன்றாக புரிய வைங்க. அபி சொர்க்கக்கு கேட்டு குல் ரகே, இப்போ சொர்க்கத்தினுடைய கேட்டு திறந்து கொண்டிருக்கிறது. பாபா ने कहा है इस पर भी एक पुस्तक छपाओ, गेटवे टू शांतिधाम सुखधाम. பாபா கூறுகின்றார் ஒரு புஸ்தகம் வெளியிடுங்க, கேட்வே டு சாந்திதாம் சுகதாம்னு. சாந்திதாம் சுகதாமம் என்பது நுழைவாயில். எதுக்கு நுழைவாயில், சொர்க்கம் செல்வதற்கான நுழைவாயில்னு எழுதுங்க. इसका अर्थ नहीं समझेंगेना, இதுக்கு அர்த்தம் புரியாதுல்ல அவங்களுக்கு. ஹே बहुत सहज, ரொம்ப ஈஸி தான். கோட்டோமே கோய் முஷ்கில் சமஸ்தே, ஆனால் கோடியில் ஒரு சிலர் தான் இதை இவ்வளோ ஈஸியாக கூட புரிஞ்சுக்க முடியுது. தும்கோ பிரதர்ஷனி ஆதமி கபி தில் சிக்கஸ்த் நஹி ஹோனா சாஹியே. எந்த படவிளக்க கண்காட்சிலையும் நீங்கள் மனச்சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. பிரஜாத்தோ பந்தி ஹேனா, பிரஜைகள் உருவாகணும் இல்லையா. மஞ்சில் படி ஹே, லட்சியம் ரொம்ப உயர்ந்தது. மெஹனத் லக்தி ஹே, ரொம்ப முயற்சி தேவைப்படுது. மெஹனத்துக்கே யாதுக்கி, எதில் முயற்சி தேவை, பாபாவை நினைக்கிறதுல. உஸ்மி போத்து ஃபெயில் ஹோத்தே, இதில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. யாது பி ஏக் சாஹியே, நினைவு கூட ஒருவரை தான் நினைக்கணும். மாயா கடிகடி புலா தேத்திஹே, மாயா அடிக்கடி மறக்க வச்சிடுது. மெஹனத் பிகர் தோடைகி கொய் விஸ்வக்க ராஜாய் மாலிக் பன் சக்கே. உழைப்பு இல்லாமல் உலகத்தை ஆள முடியுமா என்ன. பூரா புருஷாத் கண்ணா சாஹியே, முழு முயற்சி எடுக்கணும். சுகதாம் மாலிக்கு தே,
சுகதாமத்தின் எஜமானனாக இருந்தீங்க. அநேக பார் சக்கர லகாயா. பாபா ஞாபகப்படுத்துறார், அநேக முறை சக்கரத்தை எடுத்தீங்க சுத்திருக்கீங்க. அப்போ பாப்கோ யாது கர்னா. இப்போ நீங்கள் பாபாவை நினைக்கணும். மாயா பௌத் விக்ன டால்த்தி ஹே. மாயா ரொம்ப தடை கொடுக்குது. பாபா கே பாஸ் சர்வீஸ் கா பி சமாச்சார் ஆத்தே ஹே. பாபாவிடம் சேவையை பற்றி எல்லா செய்திகளும் வருது. ஆஜ் இஸ் மண்டலி கோ சம்ஜாயா, ஆஜ் ஏ கியா. இன்று வித்வானுடைய மண்டலிக்கு போனோம், அங்கே புரிய வச்சோம், இன்னாருக்கு ஞானம் கொடுத்தோன்னு பாபாவுக்கு மெசேஜ் வருது. ட்ராமா அனுசார் மாத்தாவுக்கு நாம் பாலா கொண்டாகே. ட்ராமா படி தாய்மார்களுடைய பெயர் என்பது பிரசித்தியாகுது. தும் பச்சோங்கு யோ க்யால் ரக்னா ஹே, மாத்தாவுக்கு ஆகே கருணா ஹே. பாபா சொல், தாய்மார்களை முன்னேற்றணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஏஹே சைத்தன்ய தில்வாடா மந்திர். இது உயிரோட்டமுள்ள ஒரு தில்வாடா கோவில். தும் சைத்தன்யமே பன் ஜாயேங்கே. நீங்கள் உயிரோட்டமுள்ள தேவதையாகவே ஆயிடுவீங்க. ஃபிர் தும் ராஜ்ய கர்த்தே ரகேங்க. அப்புறம் நீங்கள் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பீங்க. பக்தி மார்க்கே மந்திர் ஆதி ரகேங்க நகி. மற்றபடி பக்தி மார்க்கத்தினுடைய கோயில்கள்லாம் இருக்காது. அச்சா, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणिकाण मुख्य सारम. फर्स्ट पॉइंट, एक बाप से एक प्रीत रखते रखते कर्मातीत अवस्था को पाना है. ஒரு பாபாவிடம், ஒரே ஒருவரிடம் அன்பு வைத்து வைத்து கர்மாதீத் நிலையை பெற வேண்டும். புராணி தேஹ் புராணி துனியா சே பெஹத் கா வைராகிய ஹோ. பழைய உலகம், பழைய உடல் மீது எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வாங்க. கோய் பி காரிய பாக்கிய டைரக்ஷன் கே விருத்த நகி கர்னா ஹே. எந்த ஒரு செயலையும் பாபாவுடைய டைரக்ஷனை மீறி செய்யாதீங்க. யுத்த கே மைதான் மே கபி பி ஹார் நகி காணி ஹே. யுத்த மைதானத்தில் ஒரு பொழுதும் தோல்வி அடைந்து விடாதீர்கள். டபுள் அஹிம்சக் பன்னா ஹே. டபுள் அஹிம்சக் ஆக வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. शुभ भावना से सेवा करने वाले बाप समान अपकारियों पर भी उपकारी भव. சுப பாவனின் மூலமாக சேவை செய்யக்கூடிய பாபாவுக்கு சமமாக தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்பவராக இருங்கள். जिसे बाप अपकारी पर उपकार करते ऐसे आपके सामने कैसी भी आत्मा हो, लेकिन हमने रहम की वृत्ति से शुभ भावना से उसे परिवर्तन कर दो. यही है सच्ची सेवा. எப்படி பாபா அவருடைய குழந்தைகள் நாம, பாபா எப்படி என்ன பண்ணார்? தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்தார். அதே போல உங்க முன்னாடி எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் கருணை உள்ளமுடைய மனதினால சுப எண்ணங்களால அவங்கள நீங்க மாற்றணும். இதுக்கு பேர் தான் உண்மையான சேவா. जिसे साइंस वाले रेत में भी खेती पैदा कर देते, ऐसे साइलेंस की शक्ति से रहम दिल बन अपकारियों पर भी उपकार कर धरती को परिवर्तन करो. சயின்டிஸ்ட் மணல்ல கூட என்ன பண்றாங்க, விதை போட்டு தாவரத்தை வளர்க்குறாங்க. சைலன்ஸ் பவரை உடைய நீங்க கருணை உள்ள முடையவராகி தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்து இந்த பூமியை மாற்றுங்கள். स्व परिवर्तन से शुभ भावना से कैसी भी आत्मा परिवर्तन हो जाएगी. சுய மாற்றத்தினால் உங்களுடைய சுப பாவனையினால் எந்த ஆத்மாவும் மாறிவிடும். क्योंकि शुभ भावना सफलता अवश्य प्राप्त कराती है. ஏனென்றால் சுப பாவனை வெற்றியை கட்டாயமாக பிராப்தமாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்லோகன் ज्ञान का सिमरन करना ही सदा हर्षित रहने का आधार है. ஞானத்தை சிந்திப்பது என்றாலே சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரமாக இருக்கின்றது. பாபா व्यक्त इशारा கொடுக்குறாங்க. रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो. ஆன்மீகத்தின் ராயல் ஸ்பிரிச்சுவல் ராயல்ட்டி பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை நம்ம கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணும்?
अब ब्राह्मणों जैसी रूहानी पर्सनालिटी सारे कल्प में और किसी की भी नहीं. பாபா சொல்றாங்க, உங்களை போல ஆன்மீக பர்சனாலிட்டி 5000 வருஷத்துல யாருக்குமே இருந்ததில்லை. क्योंकि आप सबकी पर्सनालिटी बनाने वाला ऊंचते ऊंच स्वयं परम आत्मा. உங்களுடைய பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியவர் உலகத்திலேயே உயர்ந்தவர் பரம் ஆத்மா. आपकी सबसे बड़े ते बड़ी पर्सनालिटी स्वप्न संकल्प में भी संपूर्ण प्यूरिटी. எல்லாத்தையும் விட மிக பெரிய பர்சனாலிட்டி எதுன்னா கனவுல கூட எண்ணத்துல கூட முழு தூய்மையாகும். स्पिरिटी के साथ साथ चेहरे चलन में रूहानियत की भी पर्सनालिटी है. இந்த பியூரிட்டி தூய்மையுடன் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில ஆன்மீகத்தினுடைய பர்சனாலிட்டி இருக்கின்றது. अपनी इस पर्सनालिटी में सदा स्थित रहो तो सेवा स्वतः होगी. பாபா சொல்றார், நான் தூய்மை நம்மளோட எங்கே போனாலும் நம்ம முகத்தில், நம்மளுடைய வார்த்தையில், செயலில், எண்ணத்தில், கனவுல இருக்க 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 இந்த பர்சனாலிட்டியில் நம்ம நிலைத்திருக்கும் போது சேவா தானாகவே நடக்கும். ஆகவே தூய்மையை பற்றி பாபா ரொம்ப விஸ்தாரமாக இந்த மாதம் சொல்கிறார். அதனால் இதெல்லாம் நாம் நோட் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் பாபா பியூரிட்டியை பற்றி, பர்சனாலிட்டி பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா பரம பவித்ர ஆத்மா, பரந்தாம நிவாசி. பவித்ரதா தான் என்னுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி. பவித்ரதா தான் உண்மையான தாய், எல்லா குணங்களுக்கும் சக்திகளுக்கும் தாய். அந்த பரம பவித்ர சக்தியுடைய ஒரு ஒளி நான், தேவி நான் அப்படின்னு நாம் ரியலைஸ் பண்ணுவோம். ஓம் சாந்தி. शिव बाबा तू मेरा साजन, सौंपा तुझको मैंने जीवन. शिव बाबा तू मेरा साजन, सौंपा
உங்களுடைய பண்புகளை உங்கள் நடத்தையில் கொண்டு வாருங்கள். Bring forth the virtues within you into your actions.